இப்போ அதிகமான வேலைகள் செய்து 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 திருப்தி அடைவது, இவர்களை ரொம்பவும் விசுவாசமான ஊழியர்களாக வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களையோ, முதலாளிகளையோ, அலுவலர்களையோ நம்ம ஒரு ஜாக்பாட் ஒரு வெற்றியாளராக எடுத்துக் கொள்ளலாம். ஏனென்றால், கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள். அதேபோல் இந்த மகர ராசி நபர்களும் இந்த நிறைய அவமானங்களையும் தோல்விகளையும் கஷ்டங்களையும் சந்தித்த பிறகு வாழ்வின் பிற்பகுதியில்தான் ஒரு தெளிவான ஒரு உச்சத்தை இவர்கள் அடைகிறார்கள். இங்கு செவ்வாய் உச்சம், இங்கு குரு நீசம். அப்போ குருங்கிறது தனத்தை குறிக்காட்டுகிறது. அப்போ இவர்களிடம் இல்லாத ஒரு விஷயத்துக்குத்தான் இவர்கள் கடுமையாக போராட வேண்டிய ஒரு சுபாவம் என்பதும், அதற்காக ரொம்பவும் பொறுமையாக காத்திருக்க வேண்டிய ஒரு குணமும், அதற்காகவே நிறைய இடங்களில் தோல்வியும் அவமானங்களையும் எதிர்ப்புகளையும் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. இவங்க பேரெல்லாம் அதிகம் பார்த்தோம்னா ஜே இல்லைன்னா பி. இப்போ அந்த காலத்தில் பார்த்தோம்னா இந்த ஜெயந்தி, ஜெயா, ஜெயசுதா இந்த மாதிரி பேர்கள்லாம் வைத்தார்கள். இல்லைன்னா கேங்கிற எழுத்துல காவியா, கவிதா இந்த மாதிரி பேர்கள்லாம் வைத்திருப்பார்கள். இவர்களுக்கு சகோதர ஸ்தானாதிபதி இளைய சகோதரத்தை குறிகாட்டக்கூடிய அந்த குரு அப்படிங்கிற கிரகம், அப்போ இந்த புதன்கிறது தொடர்பு கம்யூனிகேஷனை குறிகாட்டக்கூடியது. அப்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக, ஒரு நட்புக்காக, ஒரு கௌரவத்துக்காக ஏதாவது ஒரு கையெழுத்து போட்டாலோ, இல்லை ஏதாவது ஒரு கேரண்டார் அப்படின்னு போனாலோ அந்த கடனை இவர்கள் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. மறைமுகமான லாபம்னா அங்கீகரிக்கப்படாத பொருட்கள் எதையாவது ஒன்று எடுத்து இவர்கள் செய்தார்கள். இப்போ இந்த எம்எல்எம் மார்க்கெட்டிங்கு, ஒன்று 4 பேரை சேர்க்கறது, அது ஒரு 4 பேரை சேர்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர்கள் கை வைத்தார்கள்னா அதற்குண்டான தோல்வியோ அவமானமோ வராது, அதற்குண்டான தண்டனையை இவர்கள் அனுபவிக்க நேரும்.